திருவாதிரை ராசியாக இருக்கும். ம். பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு திருவோண நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 6 8 நட்சத்திரமாக இருக்கும். பொதுவாகவே ராகுதசை சந்திரதை சேர்க்க மாட்டோம், சேர்க்க முடிஞ்சு மாட்டோம். போச்சு முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ 6 8 நட்சத்திரமாக இருக்கும்போது இது எப்படி இருக்குங்கிறீங்க? எப்படிங்க அது வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை நல்லாயிருக்கும்? சார் நான் 10 பொருத்தம் பார்க்கல சார், சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு பொருத்தம் இருக்கிறத தான்டா சந்தோஷமாக இருக்கிறா, பொருத்தம் இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிடும். எத்தனையோ கண்டிப்பா. காதல் திருமணங்கள் பிச்சுக்கிட்டு போகுதில்ல. காதல் திருமணம் பண்ணி நல்லாவும் இருக்கிறாங்க, காதல் திருமணம் பண்ணி சங்கடமும் ஒரு 6 மாதம் 3 மாதம் 3 நாள் சங்கடத்தை எல்லாத்துலயுமே இருக்கு. பெத்தவங்க பார்த்து பண்ணி வச்ச இருக்கு. திருமணத்திலையும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க. அதோட்டு இந்த பொருத்தம் பார்க்கும்போது இன்னைக்கு நட்சத்திரம் அச்சய நட்சத்திரத்துக்கு தான் நம்ம மறுபடியும் வலியுறுத்துகிறோம். தயவு செய்து ஏஆர்பி ஏஎல்பிக்கும் பொருத்தம் மாற்றா தான் கரெக்டு. அதுதான் பார்க்கணும். இல்லைன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கைக்கும் நீங்களே கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விட்றீங்க. அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு கேட்குறேன். ஏன்னா ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் எதுக்குன்னா கொஞ்சோண்டு விவரம் தெரியணும் பாருங்களேன். நீங்கள் என்னென்னமோ படிக்கிறீங்க, எதோ படிக்கிறீங்க, ஏதோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் பயாலஜியெல்லாம் சூப்பராக படிக்கிறீங்க. ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையோட பயணம், வாழ்க்கையோட பாதை. இதை படிக்காமல் நீங்கள் எதையோ படித்து என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் சொல்கிறேன். ஜோதிடம் படிக்காமல் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது, இந்த பெத்த அம்மா பிள்ளைங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஜோதிடம் படித்தே தீரணும். நீங்கள் ஜோதிடம் படிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த பையன், எனக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா கடைசி வரையும் அங்கே தான் உட்காரணும். நீ அதை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீ அஸ்வினியம்மா கூட பரணியம்மா கூட பிறந்த நட்சத்திரமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அதை பார்த்துக்க. இல்லைங்க அஸ்வினி நட்சத்திரம் வந்து நீ பார்க்குறேன்னா நீ எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு, எத்தனை பேர் சங்கடமாக இருக்குது, நீ பார்க்காம எப்படி பண்ண முடியும்? திருமண பொருத்தம் பார்த்தா தயவு செய்து இப்படி தான் பார்க்கணும். அச்சய நட்சத்திரம் அச்சய ராசிக்கு தான் நீ பார்க்கணும்.